வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்டி மோதும் போட்டியின் சிஎஸ்கே பிளேயிங் 11 3 மாற்றம், தல தோனி எடுத்த அதிரடி முடிவு, முக்கிய வீரர்கள் அதிரடி நீக்கம். அதாவது வலிமையான பேட்டிங் வரிசை, பந்து வீச்சு பலம் இருந்தும் லக்னோவின் தொடக்க வரிசையை அசைக்கக்கூட சிஎஸ்கே அணியால் கடந்த போட்டிகள் முடியவில்லை. அதே நேரம் சிஎஸ்கே பேட்டர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வியூகம் அமைத்து களத்தில் செட்டிலாக விடாமல் லக்னோ அணி திட்டமிட்டு காலி செய்து இருக்காங்க. சிஎஸ்கே அணியை கடினமாக போராடி லக்னோ அணி வீழ்த்தவில்லை. கணக்கச்சிதமாக திட்டங்களை முன்கூட்டியே வகுத்து எந்த பேட்டரை எப்படி வீழ்த்த வேண்டும் என தீர்மானித்து தங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி கண்டு உள்ளது. அந்த போட்டியை பார்த்தபோது லக்னோ அணியின் பந்து வீச்சு, ஃபீல்டிங், பேட்டிங்கில் இருந்த ஒழுக்கம், கட்டுக்கோப்பாக அனைத்தும் சிஎஸ்கே அணியில் மிஸ்ஸிங். தொடக்க வரிசை பேட்டர்களை கூட வீழ்த்துவதற்கு சிரமப்பட்டார்கள் சிஎஸ்கே பவுலர்கள். அதன் பின்பும் நெருக்கடி கொடுக்க முடியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டு இருக்காங்க சிஎஸ்கே வீரர்கள். லக்னோ அணியின் 3 விக்கெட் கீப்பர்களான கேப்டன் KL ராகுல், குயின்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணியின் ஆட்டத்தையும் முடித்து இருக்காங்க. அதே போல அந்த போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது லக்னோ அணி. இந்த நிலையில் தான் ஏற்கனவே லக்னோவுக்கு எதிராக சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்து உள்ள நிலையில் அதே லக்னோ அணிக்கு எதிராகத்தான் சேப்பாக்கம் மைதானத்தில் மீண்டும் விளையாட உள்ளது. இதில் கண்டிப்பாக சிஎஸ்கே வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏனென்றால் தற்போது SRH, மும்பை, லக்னோ போன்ற அணிகள் பிளே ஆஃபுக்கான ரேஸில் கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணியுடன் 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் தான் உள்ளது. இதனால் இனிவரும் போட்டிகளில் 2-3 தோல்விகளை சந்தித்தால் சிஎஸ்கேவின் பிளே ஆஃபுக்கு சிக்கல் எழும். இதனையெல்லாம் மனதில் வைத்துதான் தற்போது சிஎஸ்கே பிளேயிங் 11 அதிரடியான மாற்றங்களை செய்யப்பட்டு உள்ளது. அதில் கடந்த போட்டியில் ஜடேஜா எப்போதும் போல இல்லாமல் 4வது இடத்தில் பேட்டிங்கில் களமிறங்கினார். இதனை பலரும் பேட்டிங் ஆர்டரில் மாற்றம் செய்ததால் தான் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்தது என்று கூறினார்கள். ஆனால் ஜடேஜா அந்த போட்டியில் 4வது இடத்தில் களமிறங்காமல் இருந்தால் சிஎஸ்கே அணி 150 ரன்களை கூட அடித்திருக்காது. இதனால் பேட்டிங் ஆர்டரில் ஜடேஜா 4வது இடத்தில் களமிறங்குவது உறுதிதான். அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. அதே போல ரஹானேவுக்கு பதிலாக ஷேக் ரஷீத் எனும் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் களமிறங்க உள்ளார். மேலும் ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக மிச்சல் சாட்னர் அவர்கள் கொண்டு வரப்பட உள்ளார். அதன்படி லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 ருத்ராஜ், மொயின் அலி, ஷேக் ரஷீத், ஜடேஜா, சிவம் தூபே, மிச்சல் சாட்னர், தல தோனி, தீபக் சஹர், தூசர் தேஷ்பாண்டே, பதிரானா, முஸ்தபிர் ரஹ்மான் ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக சமீர் ரிஸ்வி அவர்கள் களமிறங்குவார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.